ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 4:30. வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நேற்று வரைக்கும் இருந்த சில பாரம்பரிய கட்டுகளை இன்னைக்கு நம்ம வெளியே தள்ளுவோம் அப்படின்னு சொன்னா, இந்த அக்டோபர் மாதம் 1 தேதியிலேயே நல்ல ஆசீர்வாதங்கள் வரும் அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. இந்த விஷயத்துல 2 பேர் சொல்லப்படுகிறார்கள். ஒன்னு, ஆபிரகாமிடம் சாராள் சொல்லி பிறந்த ஒரு மகன் இஸ்மவேல். அதே போல தேவன் சொல்லி பிறந்த ஒரு மகன் ஈசாக். இதுல இஸ்மவேல் எப்படிப்பட்டவனாக இருந்தான் அப்படின்னு சொன்னா, ஆராதனை நேரத்தில் பரிகாசம் பண்ணுகிறவன் தான் இஸ்மவேல். இப்போ சாராள் போய் ஒரு ஸ்தோத்திரம், ஒரு 100 ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல போய் பரிகாசம் பண்ணுவான் இந்த இஸ்மவேல். ஆபிரகாம் ஒரு இடத்துக்கு பலியிட போகிறார் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல போய் அப்பனை பரிகாசம் பண்ணுவான் இந்த இஸ்மவேல். ஆனா இவனுக்கு அடுத்த மகன் ஈசாக் என்பவன் எப்படின்னா, விரவு சுமக்கணுமா அவன் ரெடி, பலிபீடத்துல போய் தலையை வச்சு கொடுக்கணுமா அவன் ரெடி, அவனுடைய கழுத்தை வெட்டி மாற்ற வேணுமா அவன் உடனே ரெடி. அப்ப இப்படி 2 பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கும் போது தேவன் திடீரென சொன்னார், ஆபிரகாமே இந்த மூத்த பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே தள்ளு. அப்ப ஆபிரகாம் உடனே சொன்னார், அதுவும் என்னுடைய பிள்ளைதான். அவனுடைய கண்ணை பார்த்தா என்ன மாதிரி தான் இருக்கு, அவனுடைய மூக்கை பார்த்தா என்ன மாதிரி இருக்கு, அவனுடைய வாயை பார்த்தா என்ன மாதிரி இருக்கு, அவன் நான் நடந்த தூரத்துல போகும்போது கூட அவன் நடக்கிற நட கூட என்ன மாதிரி தான் இருக்கு. எப்படி ஆண்டவரே அவனை நான் வெளியே தள்ளுவேன்? ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே உனக்கு ஆசீர்வாதம் இந்த மாதம் முதல் வரணும் அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்மவேலிய வியாபாரம் உன் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. நேத்து வரைக்கும், இதுக்கு முந்தின மாசம் செப்டம்பர் மாசம் வரைக்கும் இருந்த சில வியாபார சக்திகள் உங்க வீட்டை விட்டு வெளியே போகும் அப்படின்னு சொன்னா, தேவன் சொல்றார், இந்த அக்டோபர் மாசத்துல சில ஆசீர்வாதங்களை தருவேன்னு சொல்றார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த உடனேயே சில பழைய பாரம்பரியங்களையும் சில பாரம்பரிய கட்டுகளையும் இந்த பூமியிலிருந்தே மாற்றினார். அவர் முதல்ல வந்த உடனே எந்த இடங்களில் மாற்றினார் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி, அதனால என்ன ஆசீர்வாதம் அதற்கு பிறகு வந்தது என்பதை மட்டும் சொல்லி முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். முதல்ல இயேசு எந்த இடத்தின், இப்ப இன்னைக்கு மணவிளை இல்ல காட்டு விளை இந்த மாதிரி பற்றி பகுதி போல, இயேசு கிறிஸ்து முதல்ல அவர் வந்து இறங்கின இடம் பெத்லகேம். மத்தேயு 2:1. எந்த இடத்துல? யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறக்கிறார். அப்போ பெத்லகேம், அப்ப யூதேயா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இப்ப இந்தியாவில் பல ஸ்டேட்டுகள் இருக்கு, அதுல ஒரு ஸ்டேட் தான் தமிழ்நாடு. அதுபோல இஸ்ரவேல்ங்கிறது ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அளவில் உள்ள ஒரு சின்ன நாடு. இந்த நாட்டில் 3 பெரிய ஸ்டேட்டுகள், ஒன்னு யூதேயா, இன்னொன்று கலிலேயா, இன்னொன்று சமாரியா. இந்த 3 ஸ்டேட்டுகள்ல ஒரு ஸ்டேட் தான் இந்த யூதேயா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் பெத்லகேம். இந்த பெத்லகேம்ல இயேசு பிறக்கிறார். இப்போ இந்த யூதேயாவில் உள்ள ஒரு 10 ஊர்களுக்கு பெயர் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று எருசலேம், பெத்லகேம், பெதானியா, எரிகோ, எப்ராயிம், எம்மாவு, அரிமத்தியா, எப்ராதா, தெக்கோவா, எப்ரோன். இப்படி ஒரு 10 ஊர்கள் அந்த யூதேயா பிரதேசத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதுல பெத்லகேம் என்று சொல்லப்படுகிறது வந்து ஒரு சின்ன பட்டணம். அப்ப இந்த பட்டணத்துல முதல்ல தாவீது ராஜாவுடைய அப்பா ஈசா பிறந்த ஒரு ஊராக இருந்தது. தாவீதை ராஜாவாக அபிஷேகப்படுத்தின ஒரு ஊர். பெத்லகேம் வந்து அப்பத்தின் வீடு என்று சொல்லப்படுகிறது. ஏன் அப்பத்தின் வீடுன்னு சொல்றாங்கன்னா, அப்பம் செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கோதுமை, வார்கோதுமை, திராட்சை, இந்த 3மே விளையக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இயேசு பிறந்த பெத்லகேம். அப்ப வேதத்துல எடுத்து பார்க்கும்போது, ரூத் சரித்திரத்துல 1வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்படுகிறது, நகோமியும் அந்த ரூத் இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ரூத் யார் அப்படின்னு பார்த்தா, தாவீதினுடைய பாட்டி, இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு 1100 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண். அங்க வரும்போது என்ன இருந்தது அங்க அப்படின்னு சொன்னா, ரூத் 1:22, வார்கோதுமை அறுக்கும் நாட்களில் வந்தாள்னு போட்டிருக்கு. கோதுமை வேற, வார்கோதுமை வேற. வார்கோதுமை என்னது அப்படின்னு சொன்னா பார்லின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பார்லிக்கு பேர் தான் வார்கோதுமை. இஸ்ரவேலில் தான் இது விளையக்கூடிய ஒரு சாதனம். அந்த இடத்துல அப்பம் செய்யறதுக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த பார்லி அங்கே விளைந்தது அப்படின்னு வேதாகமத்தில் வாசிக்கும் போது தெரிகிறது. அதே இடத்துல வச்சுதான் இயேசு சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே. அப்பம் செய்யக்கூடிய சாதனங்கள் விளையக்கூடிய ஒரு இடத்துல இருந்துதான் இயேசு சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே. இந்த ஜீவ அப்பம், இந்த வார்கோதுமை அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல கூட சொல்லப்படுகிறது. யோவான் 6:13 சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு அதை பிரித்து எல்லாருக்கும் கொடுத்தார். எல்லாரும் 5000 புருஷர்கள் இருந்தது, 25,000 பேருக்கு மேல. இவங்க திருப்தியாக போனாங்க. அப்ப எந்த அப்பத்தை கொடுத்தார் அப்படின்னா, யோவான் 6:13 வாசித்தா தெரியும், வார்கோதுமை அப்பங்களை கொடுத்தார். அப்ப வார்கோதுமை அப்பங்கள்னா கோதுமையில செய்யக்கூடிய அப்பங்கள் உண்டு. அன்னைக்கு இயேசு காலத்துல இருந்த
பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் கோதுமையில செய்யப்பட்ட அப்பத்தை தான் சாப்பிடுவாங்க. ஆனா நம்மள மாதிரி உள்ள மிடில் கிளாஸ், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அந்த ரேஷன் அரிசி வாங்கக்கூடிய ஃபேமிலி மாதிரி பட்ட ஃபேமிலிகள் சாப்பிடக்கூடியது எதுனா அந்த பார்லி அப்பம். அந்த அப்பத்தை தான் இயேசு கிறிஸ்து இவங்களுக்கு பிரித்து கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். இன்னைக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு முழுவதும் நம்ம எடுத்து பார்க்கும்போது அதிகமாக அப்பங்கள் செய்யப்படுறது கோதுமையில தான், வார்கோதுமையில செய்யப்படலை. ஆனா இந்த விஷயத்துல நம்ம எடுத்து பார்க்கும்போது வார்கோதுமை அப்பத்தை இயேசு கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். இவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே இயேசு கலிலியாவில் வச்சு தான் இதை கொடுக்குறார். கலிலியாவில் இருந்து திடீர்னு அவர் எங்க போறாங்கன்னா கப்பர்நகூமுக்கு இதை அவங்க சாப்பிட்டு இருக்கும்போது இவர் புறப்பட்டு போயிட்டார். இவர் புறப்பட்டு கப்பர்நகூமுக்கு போன பிறகு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இவருக்கு பின்னால திரும்பவும் தேடி போறாங்க. அப்ப இயேசுக்கு மனசிலாகி போச்சு, இவங்க வசனம் கேட்க வரக்கூடிய ஆட்கள் இல்ல, சாப்பாட்டுக்காக வரக்கூடிய ஆட்கள். அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கிறது சாப்பாட்டுக்கு இல்ல, வசனத்தை கேட்க. இப்ப இந்த ஜனங்கள் இயேசுக்கு பின்னால சாப்பாட்டுக்காக போனதை கண்டவுடனே இயேசு சொன்னார், நீங்க வந்திருக்கிறது எதுக்குங்கிறது எனக்கு தெரியும். நீங்க என்னுடைய வசனத்தை கேட்க வரல, இந்த சாப்பாட்டுக்காக, நான் தந்த அப்பத்துக்காக நீங்க திரும்ப வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கேட்டாங்க, அப்ப நாங்க என்னதான் செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னார், நீ அப்பம் இன்னைக்கு தின்ன நாளைக்கு வெளியே போகக்கூடிய இந்த அப்பத்துக்காக ஆசைப்படாத, ஜீவ அப்பமாகிய எனக்காக நீங்கள் ஆசைப்படுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். அப்போ அப்பம் பிறக்கிற நாடும் இந்த நாடு தான். அந்த அப்பமா ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இடமும் இந்த பெத்லகேம் தான். அப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பெத்லகேமுக்கு பெரிய கண்ணீரின் சரித்திரங்கள் இருந்தது. இந்த அப்பத்தின் நாடு என்று சொல்லப்படும் போது ரொம்ப நல்ல ஒரு பேரான நாடு தான். ஆனா அதை விட அதற்கு மேலாக கண்ணீரின் சரித்திரங்கள், சில சரித்திரங்கள் பெத்லகேம் பற்றி பார்த்தா நமக்கு அது தெரிய வரும். அது எந்த சரித்திரம் அப்படின்னு பார்த்தா, ஆதியாகமம் 35:19 ஒருத்தியுடைய கல்லறை, ஒருத்தருடைய சாவு நடந்த இடம் தான் இந்த பெத்லகேம். அதை வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 35:19. ராகேல் எங்க அடக்கம் பண்ணப்பட்டாள்? பாருங்க, இவ எங்க இருந்து கிளம்புறாங்க? ஒரு ஃபேமிலி ஒரு இடத்துல இருந்து கிளம்புது. இப்ப நாகர்கோவில இருந்து கிளம்புன்னு வச்சுடுங்க. அதுபோல இஸ்ரவேல், இந்த யாக்கோபுடைய ஃபேமிலி லாபானுடைய வீடு, அதாவது ஆரான் என்ற இடத்துல இருந்து புறப்படுறாங்க. எங்க புறப்படுறாங்கன்னா கானானுக்கு புறப்படுறாங்க. இப்ப நாம எங்க புறப்படுறதுக்கு வந்திருக்கிறோம்னா, இன்னைக்கு பரலோக ராஜ்யம், பரலோக கானானை நோக்கி புறப்பட வந்திருக்கிறோம். ஆனால் இங்க நடக்கிறது என்ன அப்படின்னா, இவ கானான் பக்கத்துல போகும்போது அங்க இருந்து பார்க்கும்போது, இப்ப காட்டுவளை கானானாக இருந்தா இந்த மணவளையில இருந்து பார்க்கும்போது இவ என்ன செஞ்சுட்டா? அவுட். இவளுடைய சீன் அவுட் ஆகி போச்சு. அங்க இறந்து அடக்கம் பண்ணப்படுகிறார். அப்ப இவ ஏன் இடையில கானானை நோக்கி வந்தவள், ஆனா இவள் ஒரு நல்லவளா தான் இருந்தா, அந்த குடும்பமே நல்லவங்களாக தான் இருந்தாங்க. வந்தவங்க நிறைய பேர், யாக்கோபின் பிள்ளைகள் 12 பேரு, கூடால வரக்கூடிய இவளுடைய லேயாள், எல்லாருமே உயிரோடு இருக்கும்போது இவளுடைய மரணம் மட்டும் அங்க சம்பவிக்கிறது. அது ஏன் சம்பவிக்கிறது அப்படின்னா, இவ புறப்பட்டது கானானை நோக்கி, ஆனால் கொண்டு வந்தது என்னன்னா அப்பனுடைய விக்கிரகங்களை என்ன செய்தா? ஒளிச்சு வச்சு கொண்டு வந்துட்டான். அப்ப தேவனுக்கு இது தெரியும், இவ விக்கிரகங்களை கொண்டு வர்றாங்கிற விஷயம் தேவனுக்கு தெரியும். அப்ப விக்கிரகம்னா என்ன? விக்கிரகத்தை பற்றி தேவன் தெளிவாக ஏசாயா 42:8 சொல்றாரு, என்ன போல நீங்க என்ன செய்யக்கூடாது? விக்கிரகத்தை செய்யக்கூடாது, அதை வணங்கக்கூடாது. என்னுடைய மகிமையை நான் விக்கிரகங்களுக்கு கொடேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவள் செய்த காரியம் என்னன்னா, கானானை நோக்கி வரும்போது இவள் அப்பனுடைய விக்கிரகத்தை என்ன செய்யறா? கொண்டு வர்றா. அப்ப எதுக்காக கொண்டு வருகிறாள் அப்படின்னா, அந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னை காத்தவர், இவ்வளவு நாளும் என்னை காத்தவர் இந்த பரலோக தேவனாகிய யெகோவா தான் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு யாக்கோபு நினைச்சிருந்தான், பெத்த தகப்பை. ஆனா இந்த பிள்ளைகளை பெத்த தாய் என்ன நினைச்சிருந்தா அப்படின்னா, இந்த விக்கிரகங்களை காட்டி நம்மளை இவ்வளவு நாளும் வாழ வைத்தது இந்த விக்கிரகங்கள், என்னுடைய அப்பன் வீட்டில் இருந்த இந்த அசுத்தமான விக்கிரகங்கள் தான் நம்மளை வாழ வைக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக அவ அந்த விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்தா. அப்ப தேவன் பார்த்தார், இவளா முழுவதுமாக கானான் வரைக்கும் கொண்டு போனா இவ என்ன செய்திருவா? இந்த விக்கிரகத்தை வச்சு ஜனங்களை வணங்க வச்சு நாசம் பண்ணிடுவா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலதான் அந்த இடத்துல வச்சே அப்படியே வரும்போது இயேசு கிறிஸ்து எந்த இடத்தில் பிறந்தாரோ, பெத்லகேம் என்கிற ஊரில் பிறந்தார். அந்த பெத்லகேம் என்கிற ஊர் பக்கத்துல இந்த குடும்பம் வந்துகிட்டு இருக்கும்போது இவளை போட்டு தள்ளினார். இந்த இடத்துல இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த இடம் கல்லறை, அவளுடைய கல்லறை இன்னைக்கும் அங்க இருக்கு. வருஷங்கள் எத்தனையோ ஆயிப்போச்சு. இயேசு கிறிஸ்துவுக்கு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த கல்லறை பாருங்க. அடுத்தது திரும்ப வேதாகமத்தை திரும்பவும் அந்த கல்லறை பற்றி சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 10:2 அதுல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். இஸ்ரவேலின் முதல் ராஜா, 40 ஆண்டுகள் வாழ்ந்த ராஜா யார்தான்? சவுல். இந்த சவுலை இவர் அபிஷேகம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்றார், ராகேலின் கல்லறைக்கு 2 பேர் இருக்கதை நீ பாப்பா அப்படின்னு சொல்லி அவனை அபிஷேகம் பண்ணி விடுகிறார். பாருங்க, இப்படியாக அந்த கல்லறை என்பது திரும்ப 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 மாறி மாறி வந்து கொண்டிருந்த ஒரு இடம் தான் இந்த பெத்லகேம். அந்த அழுகை, இதுவரைக்கும் யோசிக்காத
ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெரிய தலைவியை பறி கொடுத்த இடம், கண்ணீரின் இடம். கடைசி காலம் வரைக்கும் ஜனங்கள் அந்த பெத்லேகம்ல போயிருந்து அழுதுகிட்டே இருந்தாங்க இவளுடைய கல்லறையை நினைத்து. அந்த ராகேல் எனப்படுகிறவள் தன் பிள்ளைகளுக்காக அழுகிறாள் அப்படின்னு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கல்லறைகளுக்குள் இருந்து. அப்ப இப்படிப்பட்ட மோசமாக இடமாக இருந்ததுதான் இந்த பெத்லேகம். அடுத்தது பாத்தீங்கன்னா பெத்லேகம்ல இரண்டாவது இன்னொரு சரித்திரத்தை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது ரூத் 1:1 சொல்லப்படுகிறது, எலிமேலக்கும் நகோமியும் இந்த பெத்லேகமில் இருந்து புறப்பட்டு போனார்கள். எங்க போனார்கள்னா மோவாபிய நாட்டுக்கு புறப்பட்டு போனார்கள் சொல்லப்படுகிறது. அப்ப மோவாபிய நாடு என்பது என்ன? அதாவது இந்த பெத்லேகம் இவ்வளவு நல்ல அப்பத்தின் நாடாகிய பெத்லேகம் அந்த இடத்துல பெரிய பஞ்சம் உண்டானது. அப்ப அந்த பஞ்சத்தில் இருந்து இவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுவதற்காக மோவாபிய நாட்டுக்கு போறாங்க. அப்ப மோவாபிய நாட்டுக்கு ஏன் போறாங்க? தேவன் சொல்லியிருந்தார் இந்த மோவாபிய நாட்டுக்கு யாரும் இஸ்ரவேலர்கள் போகக்கூடாது. ஆனா இவருடைய சிச்சுவேஷன் என்ன ஆகி போச்சுன்னா அந்த அளவு கடுமையான பஞ்சம் தாக்குறதுனால இவங்க என்ன பண்றாங்க, அந்த மோவாபிக்கு போக முடியாது. அப்ப மோவாபிய தேசத்துக்கு ஏன் போகக்கூடாது அப்படின்னு தேவர் சொல்லி இருந்தார் அப்படின்னு சொன்னா அந்த இடம் ஒரு கீழ்த்தரமான இடம். என்ன கீழ்த்தரம் அங்க நடந்ததுன்னா சோதோம் கொமோரா பட்டணம் தேவன் அழித்தார். இந்த அழிவுக்கு பிறகு லோத்து இன்னொரு இடத்துல போய் குடியிருக்கிறான். அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைகளும் வேற யாரையும் திருமணம் செய்யாமல் தன் தகப்பனை திருமணம் செய்து தகப்பனுடைய வழியாக 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஒன்னு மோவாப், இன்னொன்னு அம்ரோன். இந்த முறை தவறி பிறந்த இந்த பிள்ளைகளின் மகன் தான் இந்த மோவாப். அப்ப பாருங்க, அதாவது தகப்பன் மூலமாக பெண்கள் 2 மகள்களும் 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. அதுல வந்த ஒருத்தர் சாபிக்கப்பட்ட ஒருத்தன் தான் அந்த மோவாப். அவனுடைய பிள்ளைகள் இருந்த இடம் தான் மோவாப். அப்ப தேவன் சொல்லியிருந்தார் இவந்த ஜனங்கள் எப்பவுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரான ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து 40 வருடமாக நடந்து கானானை நோக்கி வரும்போது இந்த நாடு குறுக்க இருந்தது. அவங்க தடுக்கிறாங்க, வர விடாம ஒரு சொட்டு தண்ணி கூட நாங்க உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க தடுக்கிறாங்க. அது ஏன் தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வணங்கிட்டு இருந்த தெய்வம் வேறு. கோமேஸ் என்கிற தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தாங்க, பால்பேயர் என்கிற தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த தெய்வங்களை வணங்கும் போது அங்க என்ன, அந்த தெய்வங்கள் எப்படிப்பட்ட தெய்வங்கள்னா பிறந்த முதல் பிள்ளையை களத்தை அறுத்து அந்த தெய்வத்துக்கு என்ன செய்யணும், பலி கொடுக்கணும். அப்ப பலி கொடுக்கக்கூடிய, பலி வாங்கக்கூடிய தெய்வங்கள். அதுல பாத்தீங்கன்னா மோவாபினுடைய ஒரு ராஜா இஸ்ரவேலை எதிர்த்து போரிட வரும்போது அவன் இஸ்ரவேலுடைய தோத்து போறான். தோற்று போனதுனால ஓடி போய் தன்னுடைய மகன் மூத்தவன் அந்த இடத்துல அடுத்தது பட்டத்து ராஜாவாக வரக்கூடிய மகனை அப்படியே பிடிச்சு கொண்டு வந்து அவனுடைய கழுத்தை மதில் மேல் வைத்து அறுத்து பலி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி 2 ராஜாக்கள் 3:27 சொல்லுது. சொந்த மகனை ராஜாக்கள் கூட பலி கொடுக்கக்கூடிய ஒரு அந்த தெய்வங்களை வணங்கிருந்தவன் தான் இந்த மோவாபியர். இவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த இடத்துல நடந்து போக இடம் கொடுக்கல. சாபம் போடுவதற்காக இன்னொரு பிலியாம் என்கிற தீர்க்கதரிசியை வர வைத்து சாபம் போட வச்சாங்க. அதனால திரும்ப தேவன் அங்க என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா ஒரு 24,000 பேரை அந்த இடத்துல தேவன் கொன்னார். ஏன்னு சொன்னா மோவாபிய ஸ்திரீகளோடு இந்த இஸ்ரவேல் இளைஞர்கள் தப்பு செய்ததுனால அந்த சம்பவம் நடந்தது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததுனால தேவன் ஒரு வார்த்தை உபாகமம் 23:3 சொல்லியிருந்தாரு, இந்த மோவாபியனும் அம்மோனியனும் 10வது தலைமுறை வரைக்கும் ஆலயத்துக்குள்ள நுழைவதற்கு அனுமதி இல்லை. இப்படி ஆலயத்துக்கு வர்றதுக்கு 10ஆம் தலைமுறை வரைக்கும் அனுமதி இல்லாத இந்த கூட்டத்தை நோக்கி தான் இந்த பெத்லேகமில் இருந்து யார் புறப்படுகிறா அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளான நகோமியுடைய தலைமையில அங்க புறப்பட்டு போறாங்க. அப்ப பாருங்க, அங்க இருந்த பஞ்சம், அங்க இருந்த பயிர்கள் எல்லாம் அழிந்து போன காரணத்தினால அங்க இருந்து இஸ்ரவேலில் இருந்து அந்த மோவாப் தேசத்துக்கு அனுப்பி வைத்த ஒரு இடம் தான் இயேசு பிறந்த பெத்லேகம் என்று சொல்லப்படக்கூடிய பஞ்சத்தால் அடிபட்ட ஒரு இடம். அப்ப பாத்தீங்கன்னா இயேசு பிறந்ததும் அங்கே என்ன நடந்தது? இயேசு பிறந்தவுடன் அந்த சம்பவத்தில் இந்த இடத்தை தலையிடத்தை திருப்பி எழுதினார். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த மணவளை பிரதேசத்துல இந்த அக்டோபர் மாசமே இந்த தலையெழுத்தை, இந்த சபையின் தலையெழுத்தை, இங்க வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளின் தலையெழுத்துக்களை திருத்தி எழுதக்கூடிய ஒரு கர்த்தர் உண்டு. இந்த இடத்துக்கு பெத்லேகம் வந்த உடனேயே என்ன நடந்தது அப்படின்னா 700 வருஷத்துக்கு முன்பாகவே, இயேசு பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாகவே மீகா தீர்க்கதரிசி சொல்லியிருந்தார், எப்ராதா எனப்பட்ட பெத்லேகமே, ஆயிரங்களில் நீர் சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிலிருந்து பிறந்து வருவார். பாருங்க, அந்த தீர்க்க தரிசனத்தின்படியாக இயேசு கிறிஸ்து இப்படி பஞ்சத்தால் அடிபட்ட இந்த பெத்லேகமிலிருந்து பிறந்து வந்தார். அவர் பிறந்து வந்த போது 2 விதமான பெத்லேகங்கள் அங்க உண்டு. ஒன்று நாசரேத்து பக்கத்தில் உள்ள பெத்லேகம், இது யூதேயாவில் உள்ள பெத்லேகம். இந்த யூதேயாவில் உள்ள எப்ராதா என்று சொல்லப்படக்கூடிய பெத்லேகம்ல தான் இயேசு பிறக்கிறார். இதுதான் தாவீதின் ஊர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். பாருங்க, இந்த 3 உலகம், பாதாளம், பரலோகம், பூலோகம், 3 உலகத்தையும் படைத்த அந்த தேவன்
இப்படி பஞ்சத்தால அடிபட்ட ஒரு நாட்டில் ஒரு இடத்துல ஒரு ஊர்ல பிறந்தார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கும் சொல்றாங்க. இந்த உலகத்திலேயே மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் எந்த இடம் தான்? பெத்லகேம். இயேசு பிறந்த இடம் பெத்லகேம். அப்ப இந்த இயேசு பிறந்தது சரியாக உலகத்தின் நடு மையத்துல பிறக்கிறார். இப்படிப்பட்ட பஞ்சத்துல அடிபட்ட ஒரு ஊர்ல இயேசு பிறக்கிறார். பிறந்த உடனே அங்க என்ன சம்பவித்தது அப்படின்னு சொன்னா, ஏரோது முதல்ல நடுங்கினான்னு போட்டிருக்கு. ராஜாக்கள் நடுங்கினார்கள். இயேசு கிறிஸ்து வந்தா இன்னைக்கு நாமளும் நடுங்குவோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு, இந்த கைச்சம சபைக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அந்த ஏரோது ஏன் பயப்பட்டார், ராஜாக்கள் ஏன் பயப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, 750 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா சொல்லியிருந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை கர்த்தர், நித்திய பிதா. அப்ப இவ்வளவு குவாலிபிகேஷனோட ஒரு ஆளு ராஜா பிறந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய பதவிகள் எல்லாம் பறி போயிடும் அப்படின்னு சொல்லி அவன் நடுங்கினான். பாத்தீங்கன்னா கூட இருந்த 3 விதமான பாஸ்டர்மார், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், இவங்க நடுங்கினாங்க. அவ்வளவு பேருமே நடுங்க வைத்து தேவன் அந்த இடத்துல பிறக்கிறார். பிறக்கும் போது பாருங்க, கிழக்கிலிருந்து ஞானிகள் வந்தார்கள் போட்டிருக்கு. ஏன் கிழக்கிலிருந்து ஞானிகள் வந்தார்கள் அப்படின்னு சொன்னா, காயின் தன்னுடைய சகோதரனான ஆபேலை கொலை செய்து விட்டு கிழக்கு நோக்கி போனான்னு போட்டிருக்கு. பாருங்க, பாவமும் பஞ்சங்களும் இருந்த அந்த கிழக்கு பகுதியில் இருந்து தேவன் பிறந்த உடனேயே ஞானிகள் அங்கிருந்து இங்க தேடி வந்தாங்க அப்படின்னு போட்டிருக்கு. பாருங்க, தூதர்கள் 400 வருடங்களாக தூதர்கள் இறங்காத அந்த இஸ்ரவேல் நாட்டில் இயேசு பிறந்த உடனே அதுக்கு முன்பாகவே இயேசுவின் பிறப்பை அறிவிப்பதற்காக தூதர்கள் இறங்கினாங்க அப்படின்னு வேதத்தில் பார்க்க முடிகிறது. பாருங்க, இயேசு பிறந்த உடனேயே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தூதர்கள் இந்த பெத்லகேமுக்கு மேல நின்று பாட்டு பாடினாங்க அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. மேய்ப்பர்கள், காட்டிலிருந்து மேய்ப்பர்கள் உள்ளே வர்றாங்க, நாடுகளிலிருந்து ஞானிகள் தேடி வர்றாங்க. இன்னைக்கு தேவன் தெளிவாக அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளை தேடி, உங்க தலைமுறைகளை தேடி சில ஞானிகளும் சில ராஜாக்களும் வருவாங்க. பைபிள்ல 24 முறை இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பெத்லகேம், பெத்லகேம், பெத்லகேம். பாருங்க, பஞ்சத்தால் அடிபட்ட இந்த பெத்லகேமில் இருந்து இயேசு கிறிஸ்து வந்தது மட்டுமில்ல, அங்க இருந்த எல்லாத்தையுமே தூக்கி மறைத்தார். இன்னைக்கு பாருங்க, பெத்லகேம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர் இந்த வேர்ல்டிலேயே நம்பர் 1 ஊராக இருக்கிறது. பாத்தீங்கன்னா இத்தனை முறை, 24 முறை, பழைய ஏற்பாட்டில் 18 முறை, புதிய ஏற்பாட்டில் 8 முறை எழுதி இந்த உலகம் முழுவதுமே எப்பொழுதும் வாசித்தது. உலகத்திலேயே அதிகமாக அச்சிடப்படுவது, உலகம் முழுவதுமே கொடுக்கப்படுகிறது இந்த வேதாகமம், வாசிக்கப்படுவது இந்த வேதாகமம் மட்டும்தான். இந்த வேதாகமத்தில் 24 இடங்களில் எழுதப்படக்கூடிய ஒரு ஊராக அதன் தலையெழுத்தை தேவன் மாற்றினார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த காலையிலேயே எத்தனையோ பேர் வீட்டில் கிடந்து உறங்கிட்டு கிடக்கும் போது இந்த இடத்துக்கு நீங்க தேடி தேவரை ஆராதிக்கிற இந்த ஜனங்களுக்கு உங்க குடும்பங்களுடைய, உங்களுடைய தலைமுறைகளுடைய, உங்க வீடுகளின் தலை எழுத்துக்களை திருப்பி எழுதி தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.